ஆளுநர் விவகாரத்துல பழையபடி நம்ம வந்து உச்சநீதிமன்றம் போய் அவருக்கு 3 மாசம் கால அவகாசம் வாங்கிட்டு வந்தோம். ஆனா திருப்பி வந்து பழைய போய் ஆளுநர் விவகாரத்துல 3 ஒன்று வந்து ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும், அல்லது அதை திருப்பி அனுப்ப வேண்டும், அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும், குடியரசுத் தலைவருக்கு. இது 3 ஆப்ஷன் தான். 4வது ஆப்ஷன் என்பது வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சியிலே கவர்னர் ஜெனரலுக்கு இருந்தது நிறுத்தி வைப்பது என்பது. இன்றைக்கு வெள்ளை ஏகாதிபத்தியம் இல்லை. ஒரு கால் இன்றைக்கு அவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியமாக இந்தியாவை மாற்றி விட்டார்கள் என்னமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும், இந்த 3 ஆப்ஷன் தான். இந்த 3 ஆப்ஷன்ல நிறுத்தி வைப்பது என்பது எங்கே வருகிறது? எனவேதான் நிறுத்தி வைக்க கூடாது என்று எங்களுடைய வாதத்தை வைக்கிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல, ஏப்ரல் ஜட்ஜ்மெண்ட்ல எதுவுமே கை வைக்கலாம். கோவை மதுரை மெட்ரோ வந்து நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்லி முதல்வர் கடிதம் எழுதுறாரு வேணும்னு. இபிஎஸோட நேற்றோட அறிக்கையில பாத்தீங்கன்னா கோவை மதுரை மெட்ரோவுல திட்ட தயாரிப்புல வந்து திமுக குளறுபடி பண்ணதுனால திருப்பி அதைத்தான் சொல்றேன். நாங்க குளறுபடி பண்ணவில்லை. ஏன் குளறுபடி? அவங்க மக்கள் தொகையை சொல்றாங்க சார். அவங்க மக்கள் தொகையை தான் மெயினா சொல்றாங்க. இதே மக்கள் தொகை தானே நாக்பூர்ல இருக்கு, இதே மக்கள் தொகை தானே ஆக்ராவில் இருக்கு, இதே போபால்ல இருக்கு. அது ஏன் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூருக்கும் கோவில் மாநகரம் மதுரைக்கும் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான். அடுத்தது, நாங்க டிபிஆர்லாம் தகவலாம் போட மாட்டோம். எங்களை பொறுத்தவரை கரெக்டா அலைன்மெண்ட் வச்சுதான் போடுவோம். ஏற்கனவே 3 இதுல போட்டுட்டோம். அதிகமான அளவு மெட்ரோ லைன் போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம தான். அதிக அளவு மெட்ரோவை பயன்படுத்த போறது நம்ம தான். எனவே நிச்சயமாக சொல்லுகிறோம், நாங்க எங்களுடைய டிபிஆர்ல எந்த குறையும் கிடையாது. சார், மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனையோட பணிகள் வந்து இன்னமும் எதுவுமே செய்யாம இருக்கு. மத்திய அரசு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு தேர்தல் நாங்க செங்கலை காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அதை அப்படி தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. ஆளுநர் விவகாரத்திலே ஆனா இப்போ வந்து அரசியல் சாசனம் ஆனா இல்ல அப்படி காலதாமதப்படுத்தினால் நீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க. கருத்து தான் இது. வந்து குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு நீதிமன்றம் கூறியிருக்கிற கருத்துக்கள். அந்த கருத்துக்களிலே ஆளுநர் வேண்டுமென்றே தாமதப்படுத்தினால் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறி மாறி வந்து பேசுறாங்க. நம்மளும் நம்ம ஸ்டாண்ட் இருக்கு. நம்ம வந்து சிபிஐ விசாரணை கள்ளக்குறிச்சி வேணாம்னு போனோம், சாம்சங் வழக்கு வேணாம்னு போனோம். ஆனா வந்து திருப்பூர் வழக்குல வந்து சிபிஐ நம்மளே ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சார், போலீஸ்காரங்க சம்பந்தப்பட்ட வழக்கு அது போலீஸ் விசாரிப்பதை விட சிபிஐ போலீஸ் விசாரிக்கிறது நல்லதா இருக்கும்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்தது. சார், சில வழக்குகளை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் சரியாக இருக்கும். சில வழக்குகளை தமிழ்நாடு போலீஸே முழுக்க விசாரித்த பிறகு சிபிஐயிடம் ஒப்படைத்தால் நன்றாக இருக்காது. எனவேதான் சிபிஐ வேண்டும் என்று சில இடத்தில் சொன்னாலும் பல இடங்களிலே சிபிஐ வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோம். மெட்ரோ விவகாரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கருத்து சொல்றாரு. அதே நேரத்துல அந்த 22% வந்து ஈரப்பதத்துக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஏன் மறுத்தது எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? நாங்க 22% ஈரப்பதத்தோடு விவசாயிகள் நலன் காப்பதற்காக கோரிக்கையை வைத்தோம். ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறது. அதை அவர்கள் வலியுறுத்த வேண்டும். அதுதான் எஸ்ஐஆர் விவகாரத்துல நம்ம வந்து குற்றம் சாட்டினாலும் சிஎம் வந்து அனைத்து பொறுப்பாளர்களையும் எஸ்ஐஆர் அப்படின்னு நம்மளே வந்து நாங்க டபுள் ஸ்டாண்ட் எடுக்கல. டபுள் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நீதிபதிகள் வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்ஐஆர் பணிகள் நடக்கின்ற பொழுது அதை சரியாக கண்காணிக்காமல் விட்டால் நம்முடைய ஓட்டுத்தான் போய்விடும். மற்றவர்களுடைய ஓட்டுக்களை வைத்துக் கொள்வார்கள். எனவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் கவனமாக இருங்கள் என்று எங்களுடைய தலைவர் அறிவுரைத்திருக்கிறார். எஸ்ஐஆர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சார், கிராமப்புற மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க திமுக தான் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிஎல்ஏக்களும் அதே போல எங்களுடைய பிஎல்சிக்களும் அங்கே சுறுசுறுப்பாக பணியாற்றுவதை பார்த்து இது திமுகவே கொண்டு வந்திருக்கிறது என்று உதயசூரியனுக்கு ஆதரவாக அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மாநில அரசுக்கு அதிகாரிகள்
மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வேலைகளை வந்து ஒழுங்கா செஞ்சாங்க. எந்த இடத்துலயும் அழுத்தம், அதாவது ஒரு இடத்துல அழுத்தம் கொடுத்தோம்னு சொன்னாலும் நிரூபித்தால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கோம். எந்த இடத்துலயும் நாங்க உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கோமே தவிர அவங்களை யார்ட்டையும் அழுத்தம் கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் மாட்டோம். ஆனா இன்னும் அது 10 நாளைக்குள்ளதான் இருக்கு, முடிச்சிட முடியுமா அதுக்குள்ள? அந்த அதுக்குதான் நாங்க தேர்தல் ஆணையத்தில் சொல்றோம், 30 நாள் கால அவகாசம் பத்தாதுங்க. 2.5 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு முதல்ல வந்து அவங்களுக்கு வாக்காளர்கிட்ட வந்து அந்த ஃபார்மை கொடுக்கணும், எலிமினேஷன் ஃபார்மை. அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணி வாங்கணும். அதுக்கு கால அவகாசம் பத்தாது. இவங்க அதனால 2026 தேர்தலை முடிச்சுக்கிட்டு மெதுவா பொறுமையா அமர எல்லாரும் உட்கார்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே கால அளவுலதான் பீகார்ல பண்ணணும். தமிழ்நாட்டுல பீகார்ல முன்னாலே ஆரம்பிச்சுட்டாங்க. பீகார்ல முன்னால ஆரம்பிச்சு அதுல ஏகப்பட்ட குளறுபடி அது உலகத்துக்கே தெரியும்.